இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாடு, மாட்டில் இருந்து என்ன செய்து வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்த அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்க நம்ம அரசு அது 50,000 கோடி, பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல, அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்கே இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுற மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுரும். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறது உங்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளம் வெட்டணும், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்க செய்தி, நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது.